வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 1st ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துலாம். ஹிகாத் மற்றும் பச்சன் ஆத்மா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். டோமினி மற்றும் பிரிட்டா எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். வீரநாட்டியம் மற்றும் கோபி எந்த மாநிலத்தின் நடனம்? ஆந்திர பிரதேசம். மிசோரம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, திமாசா, காசி, கொய்கி, லக்கர், பாவி, ரபா, சின்டங் மற்றும் லூஷாய். பீம்சன் ஜோஷி 2009ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. வல்லபாச்சாரியாவை அச்சினுத பாத்ரான்னு சொல்லுவாங்க. வல்லபாச்சாரியா சுத்த அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. அப்புறம் கடவுளை வழிபடுற ஒரு முறையான புஷ்டி மருவாக நிறுவியிருக்காங்க. சட்டத்தின் ஆட்சி, சிஏஜி அலுவலகம், இரு சபை நாடாளுமன்ற அமைப்பு அப்படிங்கிற விஷயத்த பிரிட்டன் நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002ல இருந்து 2007 வரைக்கும் நிலுவில் இருந்துச்சு. மாநிலத்தின் மீது ஒன்றியத்தின் கட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயத்த சரத்து 257ல சொல்லியிருக்கோம். பத்மஸ்ரீ பெற்ற முதல் திருநங்கை நர்த்தகி நட்ராஜ். பூயான் மற்றும் ஜுவாங் கிளர்ச்சி 1867 இருந்து 68 வரைக்கும் ரத்ன நாயக் மற்றும் தானிதர் நாயக் தலைமையில நடந்துச்சு. சத்தீஸ்கர் மாநிலத்துல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை மகி பூர்ணிமா மற்றும் பஸ்தர் தசரா. இன்னைக்கான திட்டம் ஜிஆர்சி துரிதப்படுத்தப்பட்ட புதுமை வளர்ப்பு திட்டம். ஷார்ட்டா கெய்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டம் 2024ஆம் ஆண்டு, அதாவது இந்த வருஷம் பாதுகாப்பு அமைச்சகத்தால அறிமுகமாச்சு. ராஜஸ்தானின் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஹரிபாவ் கிஷன்ராவ் பாக்டி. ஆண்டின் சிறந்த AIFF ஆண்களுக்கான வீரர் விருதை பெற்றவர் யார்? லாலியன் சுவாலா சங்டி. ஹுமாயூனின் கல்லறை வளாகத்தில் உள்ள நாட்டின் முதல் மூழ்கி அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்படும்? டெல்லி. பவர் வித்தின் த லீடர்ஷிப் லெகசி ஆஃப் நரேந்திர மோடி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆர் பாலசுப்ரமணியம். ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆண்டோனியோ கோஸ்டா. தில்மா ரூசப் புதிய வளர்ச்சி வங்கியுடைய தலைவர். அப்துல்லா ஆல் மாண்டூஸ் வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷனுடைய தலைவர். முகமது அல் ரம்சி உலக வானொலி தொடர்பு மாநாட்டுடைய தலைவர். இந்திரா மணி பாண்டே பிம்ஸ்டெக் உடைய தலைவர். மார்க் ரூட்டை நாட்டோவுடைய பொதுச் செயலாளர். 2024ஆம் ஆண்டுக்கான வி வெங்கையா எபிகிராபி விருது பெற்றவர் யார்? தமிழ்நாட்டை சேர்ந்த வி வேதாச்சலம். டாக்டர் உஷா தாக்கூர் 12வது விஸ்வ ஹிந்தி சம்மான் விருது வாங்கியிருக்காங்க. அருந்ததி ராய் பின் பிண்டர் பரிசு 2024. சஞ்சனா தாக்கூர் காமன்வெல்த் சிறுகதை பரிசு வாங்கியிருக்காங்க. சொப்னா கல்லிங்கல் ஸ்பைஸ் விருது. பி கீதா கே சரஸ்வதி அம்மா விருது. சிவசங்கரி டாக்டர் சி நாராயண ரெட்டி தேசிய இலக்கிய விருது வாங்கியிருக்காங்க. கே சொக்கலிங்கம் ஹான்ஸ் வான் ஹென்டிங் விருது. ரிகோபெர்டா மென்சுக்தும் காந்தி மண்டேலா விருது. ராஷ்டிரபதி பவனின் தர்பார் ஹால் மற்றும் அசோக் ஹால் ஆகியவற்றின் புதிய பெயர் என்ன? இந்த தர்பார் ஹாலுடைய புதிய பெயர் கணதந்திர மண்டபம். இந்த அசோக் ஹாலுடைய புதிய பெயர் அசோக் மண்டபம் பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. GSLV மார்க் 3 உடைய புதிய பெயர் LVM3. தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியுடைய புதிய பெயர் பாரத ராஷ்டிர சமிதி. டெல்லி முகலாய தோட்டம் அம்ரித் உதயான். சர்ச்கேட் ரயில் நிலையத்துடைய புதிய பெயர் சிடி தேஷ்முக் ரயில் நிலையம். ஷார்ஜா ஸ்டேடியம் UAE-ல இருக்கு. அதோடைய புதிய பெயர் சச்சின் டெண்டுல்கர். பவனப்பாடு துறைமுகத்துடைய புதிய பெயர் மூலப்பேட்டா துறைமுகம். பாந்திரா டு வெர்சோவா கடல் பாலத்துடைய புதிய பெயர் வீர் சவர்கர். உதம்பூர் ரயில்வே நிலையம் கேப்டன் துஷார் மகாஜன். சௌராஷ்டிரா கிரிக்கெட் சங்க மைதானத்துடைய புதிய பெயர் நிரஞ்சன் ஷா மைதானம். எந்த நாள் உலக இயற்கை பாதுகாப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் ஜூலை மாசம் 28ஆம் தேதி நாம் இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து மக்கள் மற்றும் தாவரங்களை இணைத்தல், வனவிலங்கு பாதுகாப்பில் டிஜிட்டல் கண்டுபிடிப்புகளை ஆராய்தல். மே 25 உலக கால்பந்து நாள். மே 24 சர்வதேச மார்க்கோர் தினம். ஜூன் 12 குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உலக தினம். ஜூன் 13 சர்வதேச ஆல்பினிசம் விழிப்புணர்வு தினம். ஜூன் 19 உலக அறிவால் செல் தினம். ஜூன் 20 உலக அகதிகள் தினம். ஜூன் 30 சர்வதேச பாராளுமன்ற தினம். ஜூன் 25 சம்விதான் ஹத்யா திவாஸ்.
2025 ஆண்கள் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியை எந்த நாடு நடத்த உள்ளது? இந்திய நாடு தான் இந்த 2025 ஆசிய கிரிக்கெட் கோப்பை நடத்த போறாங்க. ஐபிஎல்லில் அதிவேகமாக 100 விக்கெட்களை வீழ்த்திய வீரர் கசிசோ ரபாடா. ஒருநாள் கிரிக்கெட்டில் அதிவேகமாக 2000 ரன்களை எடுத்த வீரர் சுப்மன் கில். ஐசிசி அண்டர்-19 ஆனுவல் உலகக்கோப்பை இந்த வருஷம் தென்னாப்பிரிக்கால நடக்க போகுது. ஐசிசியால் 17 ஆண்டுகள் ரிஸ்வான் ஜாவேத் தடை விதிக்கப்பட்டிருக்காரு. T20 கிரிக்கெட்டில் 10,000 ரன்களை மிக வேகமாக எடுத்த வீரர் பாபர் அசாம். T20 கிரிக்கெட்ல வந்துட்டு ஒரு 350 விக்கெட்களை வீழ்த்திய முதல் இந்திய பந்து வீச்சாளர் யுஸ்வேந்திர சகால். எந்த சர்வதேச அமைப்பு உலகின் காடுகள் நிலை அறிக்கையை வெளியிட்டது? இந்த அறிக்கையை வெளியிட்டது FAO, அதாவது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு 1945ஆம் ஆண்டு உருவாச்சு. இதோட தலைமையகம் ரோம் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. உலகின் காடுகள் நிலை அறிக்கையை இவங்க தான் வருஷந்தோறும் வெளியிடுறாங்க. இப்போ அந்த காடுகள் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க இல்லையா, அதை பொறுத்த வரைக்கும் இந்தியா 2010 இருந்து 2020 வரைக்கும் வருஷந்தோறும் 2,66,000 ஹெக்டேர் ஆனுவல் காடுகளுடைய அளவை விரிவுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கை சொல்லுது. உலக சுகாதார அமைப்பு சாலை பாதுகாப்பு குறித்த உலகளாவிய நிலை அறிக்கை வெளியிடுறாங்க. டோங்கின் வளைகுடா சீனா நாட்டுக்கும் வியட்நாம் நாட்டுக்கும் இடையில இணைக்கப்பட்டிருக்கு. பண மோசடி தடுப்பு சட்டம் 2002ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. டால்பின் திட்டம் 2019. இந்திய வனவிலங்கு நிறுவனம் 1982. மோங்லா துறைமுகம் பங்களாதேஷ் நாட்டில் அமைஞ்சிருக்கு. தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் 2016ஆம் ஆண்டு ஈரடி குழுவால் அறிமுகமாச்சு. ஸ்மார்ட் சிட்டிசன் மிஷன் 2015ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. ரீசெண்டா இந்த திட்டத்தை மார்ச் மாசம் 31, 2025 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. சிபிஐசி வந்துட்டு தேசிய நேர வெளியீட்டு ஆய்வை வெளியிடுறாங்க. கர்நாடகா பீடபூமியின் மலைப்பகுதியின் மற்றொரு பெயர் என்ன? மலாண்ட்.